அனைவருக்கும் வணக்கம். இது நமது வேலவன் ஜோதிடம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா, அமாவாசை திதியில் பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க, வாழ்க்கையில் அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன வழிபாடு முறை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி எனது கரண தெய்வமாகிய திருச்செந்தூர் முருகப்பெருமானின் திருவடிகளை நினைத்து ஒரு சின்ன பாடல். கருவாகி உருவாகி காக்கும் அருளாகி பொதுவாகி நலமாகி போற்றும் பொருளாகி கருவாகி உருவாகி காக்கும் அருளாகி பொதுவாகி நலமாகி போற்றும் பொருளாகி மலை கண்ட இடமெல்லாம் குடிகொண்ட வேலவனே மலை கண்ட இடமெல்லாம் குடிகொண்ட வேலவனே வணக்கமென்றால் இறங்கி வரம் கொடுக்கும் சீலனே வணக்கமென்றால் இறங்கி வரம் கொடுக்கும் சீலனே உன் திருமுகம் போலாகுமா முருகா உன் அருள்முகம் போலாகுமா ஒரு முகமாய் நின்று பல முகம் பார்த்தாலும் திருமுகம் போலாகுமா முருகா உன் அருள்முகம் போலாகுமா. ஓகே, இப்போ அமாவாசை திதியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அமாவாசை அப்படின்னா ஆத்மகாரகனான சூரியன், மனோகாரகன் அண்ட் சரீரகாரகனான சந்திரன், இந்த ரெண்டும் ஒரே இதில் ஒரே கட்டத்தில் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு ஒரே டிகிரியில் ஒரே கட்டத்தில் சேர்ந்து இருக்கிறது அமாவாசை தினம். ஓகேங்களா? அப்போது சரீரகாரகனான சந்திரன் தன்னோட ஒளியில், ஏன்னா சூரியன்கிட்ட இருந்து ஒளியை வாங்கி ரெஃப்ளெக்ட் பண்ணக்கூடியவர் தான் சந்திரன். ஸோ அவருக்குன்னு தனியாக எந்த விதமான அந்த இதுவும் கிடையாது. அப்போது அந்த சரீரக்காரகனான சந்திரன் முழுமையாக சூரியன் கூட சேர்ந்து இருக்கிறதுனால, அப்போ சந்திரனோட வேலையும் சேர்த்து சூரியனே செய்வார். அதனால தான் அன்னைக்கு தினம் அப்படின்றது, ஏன்னா தாயும் தந்தையுமாவும் சூரியனே இருப்பார் அப்படின்றதுனால தான் ஆத்மகாரகனான அந்த அமாவாசை சூரியன் அவரோட ஆதிக்கம் அதிகமாக இருக்கனால தான் அந்த அமாவாசை தினத்தில் நம்ம இறந்த ஆத்மாக்களுக்கு நம்ம தர்ப்பணம் திதி இதெல்லாம் கொடுக்குறோம். அப்போ அது என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ அதோட பலன்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால சரி, அப்போ இந்த மாதிரி முன்னோர்களுக்கு உண்டான இந்த தினத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா நிச்சயமா அது எப்படி இருப்பாங்க அவங்க அப்படின்னா, ஆத்ம பலம் இருக்கக்கூடிய குழந்தையா இருப்பாங்க. ஆத்ம பலம் பிளஸ் மனோதிடம் இதெல்லாம் அதிகமா இருக்கும். இன்னும் சொல்லப்போனா அந்த வீட்டில் இதுக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்களோட ஆசீர்வாதம் அப்படின்றது இந்த அமாவாசையில் பிறக்கக்கூடியவங்களுக்கு டிஃபால்ட்டாகவே இருக்கும். சரி, மனோபலம் ஜாஸ்தி, ஆத்ம பலம் ஜாஸ்தி, அப்போ நல்ல சமத்தானவங்களா இருப்பாங்க, சாமர்த்தியசாலியா. பொதுவாகவே பௌர்ணமி அமாவாசை 2 தினங்களுக்கும் கொஞ்சம் ஒரே மாதிரியான பலன்கள் இருக்கும். நல்ல திறமைசாலியா, டேலண்டடா, ஒரு துறை சார்ந்த விஷயங்கள்ல நல்ல நிபுணத்துவம் அப்படின்றது இவங்களுக்கு இருக்கும். ஆனா என்னன்னா, அவங்க பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்லோவா தெரிவாங்க நமக்கு. சரி, இன்னொரு விஷயம் அப்படின்னா, இல்லைங்க அமாவாசையில பிறந்தா அவங்க சமுதாயத்துக்கு எதிரான குற்ற செயல்கள் செய்யறவங்களா இருப்பாங்க, கரெக்டானவங்களா இருக்க மாட்டாங்க, டிசிப்ளின்ல கரெக்டானவங்களா இருக்க மாட்டாங்க அப்படின்னா, அது ஒரு விதத்துல அதாவது எல்லாத்துலயும் குற்ற செயல்கள் புரியணும், எல்லா திதியில பிறந்தவங்களும் இருப்பாங்க. இதுல என்ன ஒரு ஸ்பெசிபிக்கான காரணம் அப்படின்னா, உங்க லக்னத்துக்கு சந்திரன் சூரியன் நின்ன அந்த இடம் 6, 8, 12ஆம் இடங்கள்ல மறைஞ்சிருந்தா இது ஒரு வாய்ப்பா இருக்கும். அந்த மாதிரி குற்ற செயல்கள் புரியுறவங்களுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். இன்னொரு விஷயம், அது மட்டும் லக்னத்துக்கு 6, 8, 12 சந்திரன் சூரியன் மறைஞ்சிட்டாங்க, அப்ப இவங்க சமுதாயத்துக்கு அகெயின்ஸ்டா இருக்கக்கூடியவங்க நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அதுல ஒரு சில இன்னும் விதிவிலக்குகள் இருக்கு. குரு பார்வையில் இருந்தாலும் அது ஓரளவுக்கு சிறப்பான பலன்களை தான் கொடுக்கும். சரிங்களா? அப்ப இந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, அமாவாசையில பிறந்தவங்க அப்படின்னா நல்ல பொது உடைமை அப்படின்றத அக்செப்ட் பண்ணுவாங்க, பொதுநல விரும்பியா இருப்பாங்க, ஹெல்பிங் மைண்ட் ரொம்ப ஜாஸ்தி. இவங்க கிட்ட எல்லாம் நம்ம போய் ஏதாவது ஒரு ஹெல்ப்னு யாராவது நீங்க போய் நின்னீங்க அப்படின்னா நிச்சயமா என்ன பண்ணியும் உங்களை காப்பாற்றுவாங்க. அவங்களால உங்களை என்ன அளவுக்கு செக்யூர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அந்த செக்யூர் அப்படின்றது உங்களுக்கு கொடுப்பாங்க.
இப்போ அதுக்காக என்ன வேணாலும் இறங்கி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. சரிங்களா? அதே மாதிரி தான தர்மம் பண்றதுலயும் சிறந்தவங்களா இருப்பாங்க. ஒரு இடத்துல வாங்கி கூட தங்கிட்ட இல்லை அப்படின்னா கூட யார்கிட்ட வாங்கி கூட அந்த தான தர்மம் அப்படின்றத நிச்சயமா இவங்க வந்து பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஆத்ம பலம், மனோதிடம், சரீர பலம் எல்லாமே இருக்கக்கூடியவங்களா அந்த அமாவாசை திதியில பிறந்தவங்க இருப்பாங்க. நல்ல ஒரு அதாவது ரொம்ப திட்டமிட்டு ஒரு செயலை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. சரி, அடுத்து அப்போ இவங்க என்ன வழிபாடு முறைகள் பண்ணா இன்னும் வாழ்க்கையில இவங்க ஜெயிக்க முடியும்? ஆனா என்னதான் இருந்தாலுமே இதுக்கு இன்னொரு மைனஸ் என்ன அப்படின்னா, பொதுவாகவே நம்ம சந்திரன் என்ற நட்சத்திரம் தான் நம்மளோட ராசி, நம்ம அதிர்ஷ்டம் அங்கதான் இருக்கும். ஏன்னா நம்ம அதனாலதான் நம்ம ராசி நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து அர்ச்சனை எல்லாம் பண்றோம். எப்பவுமே ராசி இந்த கோச்சார இதெல்லாம் வந்து நம்ம ராசிக்கே எடுக்கிறோம். அப்போ இங்க சந்திரனே மறைஞ்சு போகுது இல்லையா, சூரியன் கூட போய் மறைஞ்சிருது, தன்னோட ஒளியை முற்றிலுமா இழந்துடுது. அப்படிங்கிறப்போ அப்போ இதுக்கு ஒரு சில அந்த மைனஸ் இருக்கதானே செய்யும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிச்சயமா சந்திரன் அப்படின்னாவே பெண் தெய்வங்கள். அப்போ இவங்க வந்து திதிசூனி எதுவும் இல்லாதனால இவங்களோட திதியை பலப்படுத்தினாவே போதும் வாழ்க்கையில ஜெயிக்க. அப்ப திதியை பலப்படுத்துறது அப்படின்னா பெண் தெய்வ கோவில்கள்ல அமாவாசை திதியில நடக்கக்கூடிய அந்த பூஜையில இவங்க நிச்சயமா கலந்துக்கலாம். ஓகேங்களா? அதே மாதிரி தான தர்மம் அந்த அன்னைக்கு பண்ணலாம். அதே மாதிரி ஏன்னா இவங்க பிறப்பே வந்து முன்னோர்களோட ஒரு அகெயின்ஸ்ட் ஒரு பிறப்பா கூட இருக்கலாம். அப்போ அவங்களோட ஆசீர்வாதம் இவங்களுக்கு ஆல்ரெடி டிஃபால்ட்டாவே இருக்கு. அப்படிங்கிறப்போ முன்னோர்கள் வழிபாடு இந்த அன்னைக்கு இவங்க பண்றது சிறப்பு. அவங்க ஆசீர்வாதமும் அனுகிரகமும் இவங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதே மாதிரி அந்த அன்னைக்கு வந்து தான தர்மங்கள் பண்றது, அன்னதானம் கொடுக்கறது, இது எல்லாமே இவங்களுக்கு வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய ஒரு வழிபாடு. இப்ப அந்த அமாவாசை அப்படின்னா மேக்சிமம் வந்து அந்த உச்சி பூஜையில வந்து இவங்க கலந்துக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை வந்து கொடுக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த பெண் தெய்வ கோவில்கள் நடக்கக்கூடிய இந்த அமாவாசை பூஜையில இவங்க வந்து கலந்துக்கிறது இவங்களுக்கு ஆத்ம பலமும் மனோபலமும் அதிகம் கொடுக்கும். வாழ்க்கையில சந்திரன் மறைஞ்சு போன அந்த அதிர்ஷ்டத்தை அந்த அந்த இடத்த வந்து இந்த தெய்வம், பெண் தெய்வம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும். இவங்களோட எண்ணங்கள் வந்து நிறைவேறும். ஓகேங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்த பிரதமை திதிக்கு உண்டான அந்த பலன்கள் வந்து அடுத்த வீடியோல வந்து பார்ப்போம். இதோட இந்த வீடியோ வந்து நம்ம வந்து முடிச்சுப்போம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க, யானைத்தன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம், வாழ்க சீர் அடியார் எல்லாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீராமஜெயம்.